நமஸ்காரம் அரஷ். எனக்கு உங்ககிட்ட ஒரு 3 கொஷின் இருக்குது. நான் அதை இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நானும் என்னோடய கிளாஸ்மேட்டும் நெத்திக்கு பொட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனோம் அரஷ். அப்போ எங்களோட படிக்கிற சில பொண்ணுங்க எல்லாம் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. விசேஷ நாளில் அம்மா எனக்கு குங்குமம் வச்சு விட்டால் கூட எங்களை பார்த்து வந்துட்டியா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஷ்டத்துலேருந்து நாங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் மரஷ். நல்லது ஹர்ஷினி, உன்னுடைய தைரியத்தை பாராட்டணும். தைரியமாக இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பாரு, அதை நிச்சயமாக பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பாராட்டணும். நீரில்லாத நெற்றி பால் அப்படின்னு சொன்ன ஒரு பாரம்பரியத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இன்றைய காலத்தில் வந்திருக்கு. என்ன கொடுமை இது! மைனாரிட்டியாக, அதாவது ஒரு சில மாணவிகள் மட்டும் மெஜாரிட்டியாக அளவில் அதிகமாக உள்ள மாணவிகளை கிண்டல் செய்கிறாங்க. அதை ஒன்றை மாதிரி பிள்ளைங்க அதை சகிச்சுக்கிறாங்க. இந்த சங்கடத்திற்கு தீர்வு நீ தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே உங்கள் அப்பா அம்மா இதை தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி சந்திக்கிறது, இதை எப்படி சமாளிக்கிறது என்பதை தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம பள்ளிகளில் எதையோ கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அடிப்படையில் நாம் எல்லாருமே ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள், நீண்ட தெய்வீக ஆன்மீக பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு பெரியவங்க சொல்லித்தரதே இல்லை. அறிவுபூர்வமாகவும் சமய சடங்குகளையும் தத்துவங்களையும் விளக்கி தருவதே இல்லை. இது நம்ம மதத்தில், ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய நீண்ட கால பெரிய குறைபாடு. பொட்டையும் பூவையும் வைத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு நீ போகும்போது ஒன்று கிண்டல் செய்கிறாங்க. ஆனால் அதே பள்ளியில் நீ கவனிச்சுப்பார், எத்தனையோ இஸ்லாமிய சகோதரிகள் தங்களுடைய உடல் முழுவதையும் மறைத்து கொண்டு துணிச்சலாக தங்களது மத நம்பிக்கைகளை வெளிப்படுத்த வர்றாங்க. அந்த பாரம்பரிய பழக்கங்களை பற்றி அவங்க எப்படி கடைப்பிடிக்கிறாங்களோ அதை பார்த்து நாமளும் நம்முடைய பாரம்பரியத்தை கடைப்பிடிக்க வேண்டாமா? உனது சொந்த சமய சின்னங்களில் உனக்கு பெருமிதம் வேண்டாமா? இன்னொன்று கவனிச்சுப்பார், உன்னை கேலி செய்கிறவங்க கூட பொதுவாக இந்துக்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தாங்கள் மேன்மையான இந்து மதத்தவர்கள் என்று தெரியாத பைத்தியங்கள் இவர்கள். அப்படிப்பட்ட அந்த உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டுப்பார், நீ அந்த இஸ்லாமிய சகோதரியுடைய உடையை ஏதாவது விமர்சனம் செய்ய முடியுமா, கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டுப்பார். பயந்து ஓடிடுவாங்க. இப்படிப்பட்ட கோழைகள் முன்னே ஹர்ஷினி, நீ நமது பாரம்பரிய சின்னங்களை விடாமல் அணிந்து கொண்டு அசத்த வேண்டாமா? அது மட்டும் இல்லை, அப்படி பயந்து கேலி செய்கிற அவங்களுக்கும் நம்முடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதில் உள்ள பெருமைகளை நீ புரிய வைக்க வேண்டாமா? இன்னையிலேருந்து தைரியமாக குங்குமமும் பொட்டும் வைத்து நல்ல குடும்ப பெண்ணாக நீ விளங்க வேண்டும். அவ்வாறு நீ செய்யும்போது ஆரம்பத்தில் சில பேர் உன்னை கிண்டல் செய்யலாம். ஆனால் படிப்படியாக உன்னுடைய நம்பிக்கையை பார்த்து பலரும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க உன்னை நம்புறது உன்னுடைய பாரம்பரியத்தில் உனக்குள்ள பெருமிதத்தை பொறுத்து தான். அதனால் ஹர்ஷினி, இனி நீ பொட்டு வைத்து லட்சணமாக பள்ளிக்கு போ. உன் தைரியம்தான் உனக்கு புகழை சேர்க்கும். ஹிந்து சமயம் பிரகாசமாக எதிர்காலத்தில் ஒளிர்வதற்கு நீயே ஒரு சக்தியாக மாற வேண்டும். நல்வாழ்த்துக்கள் பெண்ணே. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, புத்திசாலி இல்லைன்னு வீட்டில் என்னை யாருமே மதிக்கிறதில்ல. அதே சமயம் நான் அழகே இல்லைன்னு பள்ளியில் என்னை யாருமே கண்டுக்கிறதில்ல. யார் தான் என்னை மதிப்பாங்க? எனக்கு அதுக்கு மட்டும் விடை சொல்லுங்கள் மரஷ். ஹர்ஷினி, நீ ஒரு நல்ல பொண்ணு. நீ நல்ல பொண்ணாக இல்லாவிட்டால் இப்படி உன்னுடைய கஷ்டத்தை தைரியமாக துணிச்சலாக நீ சொல்லியிருக்க மாட்டாய். நீ உன்னுடைய பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை தேடும் போது உனக்கு வேண்டிய தீர்வு பாதி கிடைத்து விட்டது. உன்னுடைய பிரச்சனை பாதி முடிந்து விட்டது. மீதி இருக்கக்கூடிய பாதியை அதை பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்கலாம். அறிவுங்கிறது காலப்போக்கில் பெருகும், அழகு என்பது காலப்போக்கில் மங்கும். அதனால் அது மாறுபடக்கூடியது, ரெண்டுமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. அவற்றை பொருட்படுத்துகிறவங்க யாரோ அவங்களுக்கு அது பெருசாக தோன்றும்.
கொஞ்ச காலத்திலேயே போய்விடக்கூடிய அழகை வைத்துக்கொண்டு உன்னை நீ அழகாக இல்லை அப்படின்னு யார் சொல்லி உன்னை அழ வைக்கிறாங்களோ அவங்களுடைய கவனத்துக்காக அவங்களுடைய அன்பிற்காக நீ ஏன் அழ வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. இன்னொன்றுமா, உன் வளர்ச்சியின் மீது ஆர்வத்துடன் இவ்வளவு அழகாக கேள்வி கேட்கும் உன்னை புத்திசாலி இல்லைன்னு யாராவது சொன்னால் அது என்னால் மட்டும் இல்லை, உன்னாலேயே நம்ப முடியாதது. யார் அப்படி சொல்கிறாங்க உனக்கு? அது அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு போகட்டும். அதை பற்றி நீ பொருட்படுத்தும் போது தான் அதுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது. முதல்ல உனக்குள்ள என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கின்றன, என்னென்ன திறமைகள் இருக்கின்றன அப்படியெல்லாம் எழுதிப்பார். அதை பற்றி யோசனை பண்ணிப்பார். ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல திறமைகள் அதெல்லாம் எப்படி மேலே மேலே கொண்டு வர்றதுங்கிறத பற்றி யோசி. எப்போவுமே தன்னை நம்பும் மனிதனையே உலகம் நம்பும். உனக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சுன்னா நீ நிச்சயமாக புத்திசாலியாக இருப்பாய். உன் மீது உனக்கு நம்பிக்கை வந்துவிட்டதென்றால், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்கிறார்களே, அது வந்துருச்சுன்னா நிச்சயமாக உன்னுடைய முகத்தில் தனியாக ஒரு அழகு இருக்கும், தனியாக ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது காஸ்மெட்டிக் பியூட்டி கிடையாது, அதில் வர்றது கிடையாது. அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த தைரியம், அந்த துணிச்சல் உன்னுடைய முகத்திற்கும் உனக்கே ஒரு தனி பொலிவை தரும். அப்படி உனக்கு தைரியம் வேண்டும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தருடைய அறிவுரைகளை வாசிக்க ஆரம்பி, உற்சாகத்தை சுவாசிக்க ஆரம்பிப்பாய். அடிப்படையில் ஒரு கேள்வி வச்சுக்கோ. நீயே உன்னை மதிக்காத போது யார் உன்னை மதித்து உனக்கு என்ன ஆகப் போகிறது? யோசனை பண்ணிப்பா இந்த ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உன் உண்மையான மதிப்பு உனக்கு தெரிந்து விட்டால் மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பெரிதாக உனக்கு என்ன செய்ய போகிறது? அதாவது தன்னை நம்பும் மனிதனையே உலகம் நம்பும். உன்னை நீயே உயர்த்தி கொள்வதும் உன்னை நீயே கொன்று குவித்து கொள்வதும் உன் கையில் தான் இருக்கிறதம்மா. அதனால் தைரியமாயிரு. அறிவும் அழகும் என்பது நாம் நம்மை பற்றி எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. வாழ்த்துக்கள் பெண்ணே. நன்றி மகாராஜ். மூணாவது கேள்வி என்னென்னா, நான் எல்லாரும் என்னை நேசிக்கவும் செய்யணும், அதே சமயம் என்னை மதிக்கவும் செய்யணும் மகாராஜ். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மகாராஜ். எல்லாரும் உன்னை நேசிக்கணும், எல்லாரும் உன்னை மதிக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறுவதற்கு முதல்ல உன்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்குங்கிறத பார்க்கணும். நீ மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னாலும் சரி, மற்றவர்கள் உன்னை நேசிக்கணும் அப்படின்னாலும் நமக்குள்ள நிச்சயமாக சாலிடாக ஏதாவது இருக்கணும். அது நம்மிடம் இருக்கக்கூடிய அன்பு என்று வைத்துக்கொள். எல்லாரிடத்தையும் அன்பு காட்டு. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் உன் மனசில் அது ஆழமாக இருக்கட்டும். எல்லோரும் நல்லா இருக்கட்டும். யார் மேலேயும் நான் பொறாமைப்பட மாட்டேன், யார் மேலும் எனக்கு வருத்தம் கிடையாது, நான் நானாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த தைரியம் முதலில் இருக்கட்டும். எல்லார்கிட்டையும் அன்பு காட்டு அப்படின்னு சொல்லும்போது அதில் நாம் ஆழமாக போக வேண்டும். ஆனால் வயது ஏற ஏற, பக்குவம் அடையாமல் வெறும் வயது மட்டும் ஏற ஏற என்ன ஆகும்னா, நாம் அன்புக்காக பிச்சை ஏற்க ஆரம்பித்து விடுவோம். அவர் என்னை நேசிக்கவில்லை, இவள் என்னை நேசிக்கவில்லை அப்படின்னு நாம் தெரிந்தோ தெரியாமலோ அன்புக்காக ஏங்க ஆரம்பித்து விடுவோம். அவ்வாறு ஏங்குவது அதன் பெயர் அன்பு பிச்சைக்காரனாக மாறிவிடக்கூடாது. இதில் நீ கவனமாக இருந்தீன்னா உன்னால் எல்லாரையும் நேசிக்க முடியும், எல்லோரும் உன்னையும் நேசிக்க முடியும். 3 விஷயங்களில் கவனமாக இரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை என்பது நம்முடைய புறத்தோற்றத்திற்கும் அகத்திற்கும், அதாவது உன்னுடைய மனதின் அமைப்பிற்கும் மன ஆற்றலுக்கும் புதிய பொலிவை சேர்க்கும். சுருங்க சொல்லணும் அப்படின்னா, உனது உடலையும் உள்ளத்தையும் அலங்கரிக்கும் நகைகள் உன்னுடைய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தான். 2வது பாயிண்ட்டு, நீ எதை படித்தாலும் ஆழமாக புரிஞ்சிக்கிட்டு படி. அப்போ படிக்க படிக்க என்ன ஆகும், உன்னுடைய அறிவு வளரும். அந்த அறிவு, உன்னுடைய அறிவு மற்ற அறிவு சார்ந்த மக்களை உன்னிடம் ஈர்க்கும். அப்போ உனக்கு மதிப்பு கூடும். 3வது,
வெறும் படித்தா மட்டும் போராது, பேசினா மட்டும் போதாது. மற்றவர்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும், உதவி என்று சொல்கிறத விட தொண்டு செய்ய முடியும், சேவை செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி செய்து பார். அப்போ என்ன ஆகும், உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை மதிக்கவும் செய்வார்கள். உன்னுடைய உற்றார் உறவினர்கள் உன் மீது பாசமாக இருப்பது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க உன் மேலே மரியாதையுடன் இருக்க வேண்டும். அவர்களது மரியாதையை நீ சம்பாதிக்க வேண்டும். அடுத்தது, நம்முடைய சமுதாயமும் நாடும் முன்னேறுவதற்கு யாரெல்லாம் நல்லபடியாக முயற்சிக்கிறாங்க என்பதை கவனிச்சுக்கிட்டே வரணும். அவர்களிடமிருந்து நான் என்ன கற்க முடியும் அப்படிங்கிறதையும் கவனிச்சுட்டு வரணும். நான் அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சேன்னா, உயர்பவர்கள் உன்னுடைய கண்கள்லேயே இருக்கணும். யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்களோ அவர்களை நீ கவனித்து கொண்டே இருக்கணும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நல்லவர்களை, திறமையானவர்களை நீ கவனித்து கொண்டே வர வேண்டும். யாரெல்லாம் நல்லது செய்கிறாங்க, யாரெல்லாம் துணிச்சலாக இருக்காங்க, யாரெல்லாம் சாதனைகள் செய்கிறார்களோ அவங்க எல்லாரையும் நீ கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உலகத்தின் கவனம் உன் மீது விழும். இந்த அம்சங்கள் எல்லாம் உன்னிடம் வளரணும் அப்படின்னா உனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தர்றேன். விவேகானந்தரை படியுங்கள், அவரிடத்தில் உள்ள அனைத்தும் ஆக்கப்பூர்வமானவை அப்படின்னு கவியரசர் ரவீந்திரநாத் டாகூர் கூறினார். அதே விஷயத்தை உனக்கு நான் சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தரின் திரு வாழ்க்கையை ஒரு முறையாவது படி. உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. சாதனை பெண்ணாக நீ மலர்வாய். நன்றி, வணக்கம்.